ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வச்சுருக்காங்க. சரிங்களா, அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்காட்னு சொல்லுவாங்க. ஷார்ட்டாக வந்து ஆஃப்காட், ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட். சரிங்களா, 2024. அதுக்கப்புறம் இதை என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ரெண்டு கேட்டகரி. ஒன்று ஆஃப்கேட் என்ட்ரி கேட்டகரி, இன்னொன்று என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி கேட்டகரின்னு சொல்லிட்டு. சரிங்களா, இது வந்து பாருங்கள், எப்போ வந்து இது கமன்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா, அதாவது ட்ரைனிங் வந்து கமன்ஸ்மெண்ட் ஆகுதுன்னா ஜூலை 2025 நெக்ஸ்ட் இயரில் தான். சரிங்களா, இவங்க வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கேட்டகரிக்கு வந்து வேகன்சி விட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஆப்காட் என்ட்ரிக்கு ஃப்ளையிங் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஃப்ளையிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மென்னு 18 வேகன்சி, உமனுக்கு வந்து 11 வேகன்சி. இது எஸ்எஸ்சி கேட்டகரி. எஸ்எஸ்சினா ஷார்ட் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, எஸ்எஸ்சி. இதில் ஃப்ளையிங் அந்த பிரான்ச்சு. சரிங்களா, ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு மென்னுக்கு 18, உமனுக்கு 11. அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல். சரிங்களா, கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஎல் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் எல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் குரூப். ஓகேங்களா, அவங்களுக்கு 88 வேகன்சி. இது மென்னுக்கு. அதே உமனில் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஎல் அதே கேட்டகரி 23 வேகன்சி. அப்புறம் ஏஇஎம் அதே கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலில் ஏஇஎம்னா மெக்கானிக்கல் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் குரூப் கேட்டகரிக்கு. அதில் மென்னுக்கு 36. அதே போல் ஏஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் அதில் உமன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா 9 வேகன்சின்னு சொல்லிட்டு கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் அதுக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் அதுக்கு வந்து பாருங்கள் வெப்பன் சிஸ்டம் பிரான்ச்சு டபிள்யூஎஸ் சொல்லுவாங்க ஷார்ட்டாக. அதுக்கு மென்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 14 வேகன்சி. அதே வெப்பன் சிஸ்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உமனுக்கு 3 வேகன்சி. அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சில் 43 வேகன்சி மென்னுக்கு. அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சில் உமனுக்கு 11 வேகன்சி. அப்புறம் லாஜிஸ்டிக் பிரான்ச்சில் மென்னுக்கு 13 வேகன்சி. அதே லாஜிஸ்டிக் பிரான்ச்சில் உமனுக்கு 4 வேகன்சி. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சில் மென்னுக்கு 10 வேகன்சி, அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சில் உமனுக்கு 2 வேகன்சி. அப்புறம் எஜுகேஷன் பிரான்ச்சில் 7 வேகன்சி மென்னுக்கு, எஜுகேஷன் பிரான்ச்சில் உமனுக்கு 2 வேகன்சி. அப்புறம் மெட்ராலஜி பிரான்ச்சில் மென்னுக்கு 8 வேகன்சி, மெட்ராலஜி பிரான்ச்சில் உமனுக்கு 2 வேகன்சின்னு சொல்லிட்டு இந்த ஆப்காட் என்ட்ரி. சரிங்களா, யாரெல்லாம் இந்த ஏர்ஃபோர்ஸ் காமன் அட்மிஷன் டெஸ்ட்டு இது மூலயமா வரீங்களோ அவங்களுக்கு தான் இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுதான் ஆப்காட் என்ட்ரி. இதே நீங்கள் வந்து என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இருக்குது. சரிங்களா, ஃப்ளையிங் பிரான்ச்சில் மட்டும் சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பாருங்கள், இதில் 10% சீட் ஆஃப் சிடிஎஸ்சி வேகன்சி ஃபார் பிசி. சரிங்களா, அவங்களுக்கு 10% சீட் ஆஃப் சிடிஎஸ்சி வேகன்சியில் வரும். அப்புறம் 10% சீட்ஸ் ஆஃப் அவுட் ஆஃப் ஆப்காட் வேகன்சி ஃபார் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சி கேட்டகரியில் 10% சீட்ஸ் வந்து இவங்களுக்கு என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பிசி கேட்டகரிலையும் 10% சீட் வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரி ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு மட்டும்தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு அதாவது உங்களுக்கு வந்து எவ்வளோ ஒர்க்கிங் பீரியட் இருக்குன்னு பாருங்கள். இந்த என்கேஜ்மெண்ட் பீரியட் ஆஃப் ஃப்ளையிங் பிரான்ச்சு எஸ்எஸ்சி ஆஃபீஸர்ஸ் 14 இயர்ஸ். ஓகேங்களா, 14 வருஷம் உங்களுக்கு வந்து சர்வீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் தான் வந்து சர்வீஸ் இருக்கும். அதுக்கப்புறம் 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுவாங்க. அவங்களுடைய வில்லிங்னஸ்ஸு, அவங்க எப்படி இருக்காங்க, அந்த சூட்டபிலிட்டி அதை பொறுத்து என்ன பண்ணுவாங்கன்னா வேகன்சி பொறுத்து 4 இயர்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனிஷியலாக 10 இயர்ஸ் தான் உங்களுக்கு சர்வீஸ் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் 4 இயர்ஸ் வந்து அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்புறம் வேறு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், ஏஜ் லிமிட் வந்து பாருங்கள். ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து 20லேருந்து 24 வயசு இருக்கணும். மினிமம் 20லேருந்து மேக்ஸிமம் 24 வயசுக்குள்ள இருக்கணும். அதாவது அவங்க வந்து பாருங்கள் 2001 2 ஜூலை 2001 1 ஜூலை 2005 இதுக்கு இந்த பீரியடில் வந்து பிறந்தவங்களாக இருக்கணும். சரிங்களா, இந்த பீரியடுக்குள்ளே பிறந்தவங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து அந்த பைலட் லைசன்ஸ் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு வந்து 2 இயர்ஸ் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் தராங்க. அவங்களுக்கு மட்டும் இந்த பீரியடில் பிறந்தவங்களாக இருந்தாலும் ஓகே தான். அதாவது 2 ஜூலை 1999லேருந்து 2 ஜூலை 1 ஜூலை 2005 இதுக்குள்ளே வந்து பிறந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா 26 இயர்ஸ்னு சொல்லியிருக்காங்க, லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு மட்டும். ஓகேங்களா, இது ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு. கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா
இது 20லேருந்து 26 வயசு வரைக்கும் இருக்கலாம். மினிமம் 20 வயசு, மேக்ஸிமம் 26 வயசுக்குள்ளே இருக்கணும். அவங்களுக்குமே இங்கே பாருங்கள், 2 ஜூலை 1999க்கு அப்புறமும் 1 ஜூலை 2005க்கு உள்ளேயும் பிறந்திருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த டேட் படி 1 ஜூலை 2025. ஏன்னா அப்போ தானே வந்து இந்த ட்ரைனிங் பீரியடே கமென்ஸ்மெண்ட் ஆகுது இல்லையா, அந்த டேட்டுக்குள்ளே இந்த ஏஜ் லிமிட் இப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் செலெக்ஷன் ப்ரொசீஜர். இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லலை. இதை டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதை பற்றி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது எல்லாமே டீட்டெயிலாக வெப்சைட்டில் இருக்குது. சரிங்களா. என்ன ஃபிசிக்கல் மெடிக்கல் ஸ்டாண்டர்டு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு வெப்சைட்டில் இருக்குது. அதை நம்ம செக் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரைனிங் வந்து பாருங்கள், நம்ம சொல்லியாச்சு. ட்ரைனிங் வந்து ஜூலை 2025, நெக்ஸ்ட் இயர் 2025 ஜூலை மாதம் கமென்ஸ்மெண்ட் ஆகுது. ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து 62 வாரம் இருக்கும் ட்ரைனிங்கு. அதே மாதிரி கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல், சரிங்களா. ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கும் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு 62 வாரம் இருக்கும் ட்ரைனிங்கு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்கு மட்டும் 52 வாரம் இருக்கும் ட்ரைனிங்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பே ஸ்கேல் வந்து பாருங்கள், பே ஸ்கேல் ஃப்ளையிங் ஆஃபீஸருக்கு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதாவது 56,100 ரூபாய் இருக்கும். அதுலேருந்து 1,77,500 வரைக்கும் வேரி ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அதை தவிர்த்து மிலிட்ரி சர்வீஸ் பேன்னு சொல்லிட்டு 15,500 வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து அவங்களுக்கான பே ஸ்கேல் ஃப்ளையிங் ஆஃபீஸருக்கு. சரிங்களா. நெக்ஸ்ட்டு அலோவன்சஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அவங்க சேர்த்து சொல்லியிருக்காங்க. அலோவன்சஸ்ஸு, சலுகைகள், அப்புறம் இன்சூரன்ஸு, சரிங்களா. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் அண்ட் அட்வென்ச்சர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்த டாட்டூஸ் இதெல்லாம் வந்து கிடையாது, பர்மிஷன் கிடையாது. அப்புறம் போதை பழக்கம் அதுவும் பர்மிஷன் இல்லை, அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆன்லைன் டெஸ்டிங் ஃபார் ஆப்காட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதாவது ஆப்காட் எக்ஸாமினேஷன் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும், ஆப்காட் என்ட்ரி மூலிமா வரீங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 550 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது நான் ரீஃபண்டபிள் சொல்லியிருக்காங்க. இதுவே நீங்கள் வந்து என்சிசி ஸ்பெஷல் கேட்டகரியில் வரீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபீஸ் எதுவும் கிடையாது, நீங்கள் எதுவும் பே பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. இது வந்து ஆப்காட் என்ட்ரி மட்டும் வரீங்களா இருந்தால் நீங்கள் 550 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ரீஃபண்டபிள் ஆகாது. சென்டர் பற்றி இங்கே சொல்லலை. நம்ம இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தானே. மோஸ்ட்லி நம்மளுக்கு என்னென்ன சென்டர் காமனாக வருமோ, அதுதான் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்கும் லொக்கேஷன், வேலூர், சென்னை, இது போல் வந்து அங்கே கண்டிப்பாக வரும். ஓகேங்களா. சென்டர் பற்றி இங்கே டீட்டெயிலாக சொல்லலை. அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அன்மேரிடாக இருக்கணும். சரிங்களா. போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து அன்மேரிடாக இருந்தால் தான் இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அப்ளை பண்ணும்போது இனிக்குவா இதுக்கும் தனியாக ஒரு இமெயில் ஐடி அப்புறம் மொபைல் நம்பர் வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ், செலெக்ஷன் ப்ராசஸ் வரைக்கும் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையுமே நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்புறம் வேறு எதுவும் சொல்லலை. இதுதான் இந்த நோட்டிஃபிகேஷனில் சொல்லியிருக்க முக்கியமான விவரங்கள். நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் பார்த்திங்கன்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ நான் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு எப்படி இந்த நோட்டிஃபிகேஷன் எடுக்கிறது, அப்புறம் அப்ளை பண்ணுறதுக்கான விஷயம் நான் வந்து சொல்கிறேன். எந்த லிங்க்கில் போய்ட்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா. இங்கே பாருங்கள், டேட்டு வந்து முக்கியமான டேட்டு அதை வந்து நோட் பண்ணிக்கங்க. அதாவது 30 ஜூன், அதாவது இந்த மாதம் 30 மே 2024 இப்போ காலை 11 மணிக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. 30 சரிங்களா. 30 மே 2024 காலை 11 மணிலேருந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். லிங்க் எனேபிள் ஆயிடுச்சு. க்ளோஸ் ஆகிற டேட் வந்து பார்த்தீங்கன்னா 28 ஜூன் 2024 நெக்ஸ்ட் மந்த்து. சரிங்களா. 28 ஜூன் 2024 நைட்டு 11:30 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகுது. சரிங்களா. இதுதான் முக்கியமான டேட்டு. அப்ளை பண்ணுறது 30 மே 2024, க்ளோஸ் ஆகிற டேட்டு 28 ஜூன் 2024 நைட்டு 11:30 மணிக்குள்ளே க்ளோஸ் ஆகுது. சரிங்களா. அப்ளை பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் தான், இந்த கேரியர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் .cdsc.in இந்த வெப்சைட்டு, இல்லைனா AFCAT.cdsc.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெப்சைட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சரி, நம்ம வெப்சைட்டில் போயிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் எப்படி எடுக்கிறது, அப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, இந்த மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கூகுளில் போயிட்டு இந்த போல் AFCAT அப்படின்னு டைப் பண்ணாலே இந்த மாதிரி லிஸ்ட்டு வரும். சரிங்களா. AFCAT.cdsc.in இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் ஃபஸ்ட்டு இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு வந்து போகும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இதுலேயே உங்கள் பாருங்கள்,
இந்த நோட்டிஃபிகேஷன்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நியூஸ் இருக்குது பாருங்கள். நியூஸில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு என்னென்ன இருக்குது டீட்டெயில்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இவங்க ஃபீல்டில் வந்து போயிட்டு இருக்கும். ஓகேங்களா? இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இப்போ கரண்ட்டாக ஆஃப் கார்ட் விட்டுருக்க நோட்டிஃபிகேஷன். அதுக்கான வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது வந்து சரிங்களா. அப்புறம் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இதை கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து போகும். இங்கே தான் நம்ம போயிட்டு அப்ளை பண்ணணும். நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் வந்து நெக்ஸ்ட் வந்து இதில் ஃபீட் ஆகும் பாருங்கள். இந்த நியூஸ்லேயே இது இருக்குது பாருங்கள். அட்வைஸ்மெண்ட் ஃபார் ஆஃப் கார்ட் 2024 இன் இங்கிலீஷ் சரிங்களா. கிளிக் ஹியர் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் நான் உங்கள்கிட்ட இது வரைக்கும் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. அந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் அகைன் டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் இதில் வேறு என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்த்துக்கலாம் சரிங்களா. இது நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுறது. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு. ஓகேங்களா. இதில் போய்ட்டு தான் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் போட்டு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே பாருங்கள், ஆஃப் கார்ட் 2024 சைன் அப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு இதில் தான் நீங்கள் பண்ணணும், இந்த லிங்க்கில் சரிங்களா. இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து பாருங்கள், அவங்க சொல்லியிருந்தாங்கல்ல இந்த மாதிரி வந்து என்னென்ன கேட்டகரிக்கு வந்து ஜாப் விட்டுருக்காங்க, வேகன்சி விட்டுருக்காங்களோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் நம்மளுக்கு தெரியணும் இல்லையா. அது வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டு இங்கே பாருங்கள், ஹோம் அபவுட் லைஃப் இன் ஐஏஎஃப் கேரியர்னு இருக்குங்களா. அந்த கேரியரை கிளிக் பண்ணுங்கள். இந்த கேரியர் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குங்களா. இதில் இந்த தேர்ட் ஆப்ஷன்ஸ் கேரியர் ஆஸ் பர் பிரான்ச்சஸ் சரிங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பாருங்கள், ஃப்ளையிங் பிரான்ச்சு, அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சு, அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சு சொல்லிட்டு அவங்களே டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க எல்லாத்துக்குமே சரிங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு பார்க்கணுன்னா இந்த ஃப்ளையிங் பிரான்ச்சு இந்த ஆஸ் ஏ கிராஜுவேட்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இங்கே பாருங்கள், சிடிசின்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கம்பைன்ட் டிஃபென்ஸ் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் மென் ஒன்லி அப்படின்னு ஆஸ் எ கிராஜுவேட். நீங்கள் வந்து கிராஜுவேட்டாக இருந்தால் நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ அவங்களுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தான் அங்கே சொல்லியிருக்காங்க ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு. ஓகேங்களா. இது சிடிசி அந்த கேட்டகரிக்கு மென் ஒன்லி அவங்களுக்கு தான். கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ், ஃபிசிக்ஸு 10th +2 அந்த மேத்ஸ் அந்த இதில் பேட்டர்னில் படிச்சிருக்கணும். மேத்ஸ் ஃபிசிக்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். +2ல் வந்து மேத்ஸ் ஃபிசிக்ஸ் வர மாதிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கிராஜுவேஷன் மினிமம் 3 years டிகிரி அதை முடிச்சிருக்கணும். அப்படின்னா பிடெக் கோர்ஸ் ஏதாவது முடிச்சிருந்தா போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 4 years. நெக்ஸ்ட்டு ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே இவங்க சொல்லியிருக்கிற இந்த குவாலிஃபிகேஷனுக்கு வந்து தகுதி தான் சரிங்களா. ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள். ஆனால் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ப்ரொவிஷனலோ இல்லை ஒரிஜினல் டிகிரி சர்டிஃபிகேட்டோ வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அதுக்கப்புறம் என்சிசி ஸ்பெஷல் என்ட்ரியில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மென் அண்ட் உமன் அவங்களுக்கு வந்து அதே தான். +2ல் வந்து ஃபிசிக்ஸு மேத்ஸ் சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும். 50% மார்க் கம்பல்சரி இருக்கணும். அப்புறம் கிராஜுவேஷன் 3 years வந்து முடிச்சிருக்கணும். 60% மார்க் அப்படி இருக்கணும். அப்புறம் பிஇ பிடெக் எனி டிகிரி வந்து முடிச்சிருந்தா போதும். அதாவது பிஇ பிடெக்கில் எனி கோர்ஸு ஓகேங்களா, அதில் 60% மார்க் இருக்கணும். அப்புறம் ஏஎம்ஐஇ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அசோசியேட் மெம்பர்ஷிப் இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ், அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கலாம். 60% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுமே எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இது என்சிசி ஸ்பெஷல் கேட்டகரி தான். அதே தான் வந்து ஆப்காட் என்ட்ரி அந்த கேட்டகரிக்கும், எஸ்எஸ்சி ஃபார் மென் அண்ட் உமன் அந்த கேட்டகரிக்குமே அதே தான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. 12th வந்து பார்த்தீங்கன்னா மேத்ஸ் ஃபிசிக்ஸு 50%, அப்புறம் கிராஜுவேஷன் 3 years 60%, அப்புறம் பிஇ பிடெக் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தா போதும் அவங்களுக்கும் 60%, அப்புறம் ஏஎம்ஐஇ அந்த கோர்ஸில் 60% சொல்லிட்டு இவங்களுக்குமே அதே தான். இதான் வந்து ஃப்ளையிங் பிரான்ச்சு சரிங்களா. நீங்களும் இதை கிளிக் பண்ணி டீட்டெயிலாக செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா. அப்புறம் கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு அதை வந்து இங்கே பாருங்கள், கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுன்னு இருக்கிற அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அவங்களுக்கு என்னென்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியான்றது அங்கே கிளியராக இதுலேயுமே எல்லாமே இருக்கும். ஏஜ் லிமிட்டு எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், ஃப்ளையிங் பிரான்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் என்ன, மெரிட்டல் ஸ்டேட்டஸ் என்ன எல்லாமே இருக்குது பாருங்கள் சரிங்களா. நீங்கள் எல்லாமே கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கலுக்கு வந்தீங்கன்னா அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். இதுதான் சொல்லியிருந்தாங்கல்ல நோட்டிஃபிகேஷனில் வந்து இங்கே பாருங்கள், ஏஇஎஃப்எல், ஏஇஎஃப்எல், ஏஇஎஃப்எம், ஏஇஎஃப்எம்னு இருக்குல்ல. அப்படின்னா ஏஇஎஃப்எல் அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் குரூப் சரிங்களா, எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் குரூப். ஏஇஎஃப்எம் அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் குரூப். அதை 2 இருக்குது பாருங்கள். கிளிக் ஹியர் ஃபார் டீட்டெயில்ஸ் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர்
அப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். இது வந்து எல்லுனா எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அதுதான் இதோட டீட்டெயில்ஸ் சரிங்களா. ஸோ கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க வந்து இந்த குரூப்பில் ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கணும் இன்ஜினியரிங்கில் வந்து, அதான் அங்கே முக்கியமே. இதை பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஃபார் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச், ஏஇ பிரான்ச்சுக்கு டிபெண்டிங் அப்பான் யுவர் ஸ்ட்ரீம் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் ஸ்டடியடு. நீங்கள் வந்து இந்த ஃபாலோவிங் குரூப் இன்ஜினியரிங்கில் வந்து ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் படிச்சிருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் வந்து ஏஇஎல், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் குரூப் அப்ளை பண்ணுறீங்கன்னா அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இந்த கோர்ஸ்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிள், நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு. நம்ம சொல்லுவோம்ல ஃபேக்கல்ட்டி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் என்னென்ன கோர்ஸ் இருக்குது இந்த டீட்டெயிலாக அதில் வரும். நீங்கள் இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாலே நீங்கள் எலிஜிபிள் தான். டீட்டெயிலாக செக் பண்ணி கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ்னு சொல்லிட்டு எவ்வளோ கோர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க. சைபர் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க, சைபர் செக்யூரிட்டி. ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான், அதான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அதே போல் தான் ஃபிசிக்ஸ், இது கம்பல்சரி எல்லாருக்குமே 50% மார்க்கு ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ். 12th வந்து ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும், 50% கம்பல்சரி. அப்புறம் கிராஜுவேஷனு இன்ஜினியரிங்கில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4 இயர் கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் சரிங்களா. இல்லைனா ஏஎம்ஐஇ அந்த கோர்ஸு, இல்லைனா இந்த ஃபாலோவிங், அதாவது இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோர்ஸ் வந்து நீங்கள் படித்து 60% மார்க் வந்து செக்யூர் பண்ணியிருக்கணும், அதுதான் முக்கியமே. இது வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த குரூப்புக்கு. சப்போஸ் நீங்கள் ஏஇஎம் அப்படின்னு அப்ளை பண்ணுறீங்கன்னா, இது ஏஇஎல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். நீங்கள் ஏஇஎம் அப்ளை பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கான டீட்டெயில்ஸ் இங்கே சொல்லியிருக்காங்க. அதே தான் இதில் என்னென்ன கோர்ஸ் பாருங்கள், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் நீங்கள் படிச்சிருந்தாலே ஓகே தான். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமேஷன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன், மெக்கட்ரானிக்ஸு சரிங்களா. இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிச்சிருந்தாலுமே நீங்கள் எலிஜிபிள் தான். இதெல்லாம் டீட்டெயிலான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் அந்த பிரான்ச். இங்கே பாருங்கள், கிளிக் பண்ணுங்கள், கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிங்க் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வரும். அதெல்லாம் நம்ம பார்த்தோம்ல இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே, வெப்பன் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன், லாஜிஸ்டிக், அக்கௌண்ட்ஸ், அதுலேயும் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்க, வெப்பன் சிஸ்டம் அதுக்கு என்ன படிச்சிருக்கணும், கிராஜுவேஷன் வித் மினிமம் 3 இயர்ஸு சரிங்களா. ஏதாவது ஒரு டிகிரி படிச்சிருந்தா போதும், 3 இயர்ஸில் 60% மார்க் இருக்கணும். இல்லைனா பிஇ பிடெக்கு ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம் படிச்சிருந்தா போதும், 60% மார்க் இருக்கணும். அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சு ஓகேங்களா, அதுக்கு 10th +2 அதை முடிச்சுட்டு இங்கே பாருங்க கிராஜுவேட் டிகிரி ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மினிமம் 60% மார்க் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா. இல்லைனா ஏஎம்ஐஇ அதை படிச்சிருக்கணும், அதை படிச்சிருந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதுலேயே அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்லேயே எங்கெங்கே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும், ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலரில் இருக்கிற மாதிரி இருக்கும், ஃபைட்டர் கண்ட்ரோலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இது அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சுக்கு. அப்புறம் அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இங்கே பாருங்கள், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th +2 அந்த பேட்டர்லாம் முடிச்சிருக்கணும். ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சுட்டு 60% மார்க் இருக்கணும். அதாவது இங்கே பாருங்கள், இங்கே ஃபாலோவிங் டிகிரி, அதாவது பிகாம் அக்கௌண்ட்ஸ் கேட்குறாங்களா, பிகாம் டிகிரி முடிச்சிருக்கணும், இல்லை பேச்சுலர் ஆஃப் பிஸ்னஸ் பிபிஏ அதை முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, குவாலிஃபைடு சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இதெல்லாம் முடிச்சிருந்தா ஓகே தான். அப்படின்னா பிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஃபினான்ஸ் சம்மந்தமான பிஎஸ்சி டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஸோ இந்த டிகிரி தான் நீங்கள் முடிச்சிருக்கணும் இந்த அக்கௌண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா. அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சுக்கு, லாஜிஸ்டிக் பிரான்ச்சுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா அதே போல் தான், கிராஜுவேட் டிகிரி மினிமம் 3 இயர்ஸ் கோர்ஸ் அதை முடிச்சிருக்கணும், ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும், இல்லை ஏஎம்ஐஇ முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 60% மார்க் இருக்கணும். அப்புறம் எஜுகேஷனல் பிரான்ச்சுக்கு அதே போல் போஸ்ட் கிராஜுவேஷன் பிஜி முடிச்சிருக்கணும், 50% மார்க் கண்டிப்பாக இருக்கணும் சரிங்களா. பிஜி சிங்கிள் டிகிரி வித்தவுட் பர்மிஷன் எக்ஸிட் லேட்ரல் என்ட்ரி ஓகேங்களா, லேட்ரல் என்ட்ரி இருக்காமல் பிரேக் இல்லாமல் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லைனா 60% மார்க் வித் கிராஜுவேஷன் சரிங்களா, அதாவது பிஜி முடிச்சிருக்கணும் ஆனால் கிராஜுவேஷனில் 60% மார்க் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் எஜுகேஷன் பிரான்ச்சுக்கு. அப்புறம் மெட்டாலஜி பிரான்ச்சுக்கு வந்து பாருங்கள், மென் அண்ட் உமனுக்கு காமனாக இந்த டிகிரிலாம் இந்த கோர்ஸ் சம்மந்தமாக நீங்கள் எந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே தான் சரிங்களா. அதே தான் 10th +2 பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருந்தாலுமே ஓகே. பிஎஸ்சியில் 60% மார்க் இருக்கணும். அப்படி இல்லைனா இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 60% மார்க் இருக்கணும். இந்த கோர்ஸ் ஏதாவது படிச்சிருக்கணும், இந்த டிபார்ட்மெண்ட் கோர்ஸ் சரிங்களா. நீங்கள் எந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னு பார்த்து செக் பண்ணி அப்ளை பண்ணுங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வைஸ், அதாவது கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் நீங்கள் போயிட்டு க்ளீனாக செக் பண்ணிக்கங்க. நீங்கள் ஃப்ளையிங் பிரான்ச் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை கிரவுண்ட் டியூட்டி டெக்னிக்கல் பிரான்ச் அப்ளை பண்ணுறீங்களா, இல்லை கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கல் பிரான்ச் அப்ளை பண்ணுறீங்களான்னு பார்த்துட்டு உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எந்த இதிலே பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி
நான் டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு தான் நிறைய கேட்டகரி இருக்குது சரிங்களா. வெப்பன் சிஸ்டம், அட்மினிஸ்ட்ரேஷன் பிரான்ச்சு, அக்கௌண்ட்ஸ் பிரான்ச்சு, லாஜிஸ்டிக் பிரான்ச்சு, எஜுகேஷனல் பிரான்ச்சு, மெட்ராலஜி பிரான்ச் சொல்லிட்டு இவ்வளோ கேட்டகரி இருக்குது சரிங்களா. நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு க்ளீனாக செக் பண்ணிக்கோங்க ஒரு டைம் கூட சரிங்களா. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெப்சைட் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்கேன் ஓகேங்களா. அப்புறம் வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் ஒரு விஷயம் பாருங்கள், அதாவது ஃபிசிக்கல் கண்டிஷனிங் வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது அப்ளை பண்ணுற கேண்டிடேட் வந்து பாருங்கள், யூ ஷுட் எய்ம் டு அச்சீவ் எபிலிட்டி ரன் 1 மைல், அதாவது 1.6 கிலோமீட்டர் வந்து 10 மினிட்ஸ்லேயே நீங்கள் வந்து ஓடி முடிச்சிருக்கணும். அப்புறம் 10 புஷ்அப்ஸு 3 செயின் அப்ஸ் வந்து கரெக்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை மட்டும் கிளியராக சொல்லியிருக்காங்க. இது கம்பல்சரின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஏதாவது கொரிஸ் இருந்துச்சுன்னா அந்த நம்பர்ஸ்லாம் கால் பண்ணி நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம். இந்த மெயிலுக்கு ரைட் பண்ணி நீங்கள் டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த நோட்டிஃபிகேஷன் சொன்ன முக்கியமான விவரங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி நான் முக்கியமான டேட்ஸ்லாம் கவர் பண்ணி சொல்லிட்டேன். டேட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. 30 மே 2024 28 ஜூன் 2024 இதுதான் லாஸ்ட் டேட்டு. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா. இந்த நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்கான லிங்க்கு, அப்புறம் அந்த அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு ரெண்டுமே நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவலாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.